என் அன்பு குழந்தையே, இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் ஒரு பெரிய கேள்வியோடே உலவிக் கொண்டிருக்கின்றாய். பெருமாளே, நடப்பதெல்லாம் உன் விதி, நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் நான் செய்த கர்ம வினைகளின் பலன்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் நான் எனக்கு தெரிந்து எந்த புண்ணியமும் செய்யவில்லையா? என் புண்ணிய கணக்குகள் என்னவாயிற்று? எனக்கு எந்த நன்மையும் இதுவரை நடக்கவில்லையே. அப்படியென்றால் நான் புண்ணியம் செய்த பலன்களெல்லாம் எப்போது என்னை வந்து சேரும்? நான் என்னுடைய கர்ம வினைகளை கரைக்கும் அளவிற்கு புண்ணியம் செய்யவில்லையா? அப்படியானால் இனிமேலும் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு என்னிடம் பண வசதி இல்லையே, நான் என்ன செய்வேன் பெருமாளே என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். என் மகளே, நீ பல புண்ணியங்களை செய்திருக்கின்றாய். ஏன் இப்பொழுதும் கூட புண்ணியங்களை சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னிடம் பண வசதி இல்லாமல் போனால் என்ன? புண்ணியம் செய்வதற்கு பண வசதி தேவையில்லை மகளே. முதலில் அன்றாட வாழ்வில் நீ என்னென்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய். உடன் இன்னும் என்னென்ன காரியங்களை செய்தால் உன்னுடைய புண்ணிய கணக்குகள் ஏறும் என்பதையும் புரிந்து கொள். உன்னுடைய புண்ணிய கணக்கை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய கர்ம வினைகள் தானாக கரைந்துவிடும். உனக்கான நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும். எந்த செலவும் இல்லாமல் உன்னுடைய புண்ணிய கணக்கை அன்றாடம் நீ ஏற்றிக்கொள்ளலாம். விளக்கமாக கூறுகின்றேன், பொறுமையாக கேட்டு செயல்படு. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் மட்டுமே புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு. ஆம் மகளே, புண்ணியம் செய்ய மனம் மட்டுமே வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை. உன்னுடைய மனம் நல்லதையே நினைக்கட்டும், அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும். இதுதான் புண்ணியம். மற்றவர்களின் துக்கங்களை உன்னுடைய துக்கமாக எண்ணி வருந்து. தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொள். அனைத்து உயிர்களுக்கும் உனக்கும் ஒரு தொடர்புண்டு என்பதை புரிந்து கொள். உன்னால் முடிந்தவரை அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளித்து கொண்டு வா. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று முழுமையாக நம்பு. இறைவனை எல்லாவற்றிற்கும் உனக்கு துணையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக உதவு. இறைவனிடம் மன்றாடு. தன்னலமற்ற எண்ணத்தை இவ்வுலகில் பரவவிடு. அனைவரும் உனக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள். உன்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும். மகிழ்ச்சியுடன் எல்லோரும் நிம்மதியாக வாழ்வார்கள். அந்த மகா புண்ணியம் உன்னை மட்டுமே வந்து சேரும். இந்த புண்ணிய செயலுக்கு நீ செலவு செய்ததென்ன? ஒன்றும் இல்லையே. பைசா கூட செலவு செய்யவில்லை. எங்கும் அலையவில்லை. யாரிடமும் கோபம் கொள்ளவில்லை. பொய் கூறவில்லை. யாரிடமும் எதற்காகவும் கையேந்தவும் இல்லை. யாரும் உன்னை குறை கூறப்போவதும் இல்லை. எதையும் நீ இழக்கவில்லை. எதையும் நீ தொலைக்கவும் இல்லை. எந்த செலவும் இல்லாமல் புண்ணியத்தை மட்டும் சம்பாதித்து விடுவாய். இதை தினமும் அன்றாட செயல் வடிவில் கொண்டு வருவது மிகவும் எளிது. தினமும் ஏதாவது ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள். இதற்காக நேரம் காலமெல்லாம் பார்க்க தேவையில்லை. எந்த நேரத்திலும் யாருக்காகவும் நீ வேண்டிக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக்கொள். நாளடைவில் கண்ணில் படும் அனைவருக்கும் நீயாக வேண்டிக் கொள்வாய். நாட்கள் செல்ல செல்ல நீ கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்காகவும் நீ வேண்டிக் கொள்வாய். உன்னுடைய எண்ணங்களை நீயே விரிவுபடுத்திக் கொள்வாய். நீ வேண்டிக் கொள்ளும் நபர் பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலுமே அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை மட்டும் நீ வேண்டிக்கொள். யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்றால் அவர் உடல் நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள். மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை செய்து வா.
அதன் பிறகு உன்னுடைய கணக்கில் புண்ணியங்கள் ஏறிக்கொண்டே போகும். உன்னுடைய கர்ம வினைகளும் குறைந்து கொண்டே இருக்கும். இதையே நீ தினமும் பின்பற்றி வா. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ எதை அதிகமாக விரும்புகிறாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது. நீ ஆசைப்பட்டது பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் சரி, உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என்பது மட்டும் சர்வ நிச்சயமான உண்மை. என் அன்பு குழந்தையே, எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாக இருக்காதே. உன்னை உதைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். சுவராய் இரு. சுவற்றில் படும் கால்பந்து மீண்டும் அவரையே சேர்வதைப் போன்று வலிமையான மனதோடு இரு. திருப்பி அடிப்பாய் என்ற பயத்தோடே அனைவரும் உன்னை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள். தன்மானத்தை அதிகமாக நேசி. ஏனென்றால் அப்போதுதான் மற்றவர்களிடம் நீ தனித்து நிற்பாய். அதே சமயம் தனித்துவமாகவும் காணப்படுவாய். ஏமாற்றம் வலியை மட்டுமே தருகின்றது என்று ஒருபோதும் நினைக்காதே. அது வாழ்க்கைக்கான நல்ல வழியை கற்றுக் கொடுக்கும். அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய். அப்படி இருந்தால்தான் நாளை வரும் துன்பங்களை நீ எளிதாக துரத்தி அடிக்க முடியும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை என்ற போது நாம் ஏன் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டும் என்று சிந்தித்துப்பார். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அளவு கடந்த ஆசையை வைக்காதே. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் தானாக குறையும். குளம் வழிந்து நீர் ஓடினாலும் உன்னுடைய குடத்தின் அளவுதான் உன்னால் நீரை நிரப்ப முடியும். அதே போல தேவைக்கு தகுந்தாற் போல ஆசைப்படு. நிச்சயமாக மனநிறைவு கிடைக்கும். இழந்து விட்டோம், இனி என்ன செய்ய போகின்றோம் என்று சோர்ந்து போய் உட்காராதே. இழந்த அனைத்தையும் உனக்கு நான் மீட்டுத் தருவேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை வை. என் பிள்ளையின் மீது எனக்கு முழு பாசமும் நம்பிக்கையும் அன்பும் பரிவும் எப்போதும் உண்டு. எந்த நிலையிலும் உன் அருகில் உன் அப்பா நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம். ஆழம் அதிகமோ குறைவோ நீ செய்ய வேண்டியது நீச்சல் அடிப்பதை மட்டுமே. அதே போல சோதனை ஒன்றோ பலவோ நீ செய்ய வேண்டியது அதை எதிர்த்து நின்று துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் போராடுவது மட்டுமே. எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை கூட்டிச் செல்வதற்கு எப்போதும் உன் அப்பா உன் கரத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு பக்கத்துணையாகவும் முழு பலமாகவும் உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கையை என்றும் நான் வீணடிக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்டது எதுவோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் இதையே தான் கூறுகிறீர்கள் அப்பா, ஆனால் எதுவும் நடக்கவில்லையே என்று கூறாதே. நான் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதற்கு நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பெருமாள் வாக்கு என்றும் பொய்க்காது. என் மீது நம்பிக்கை வை. கவலைப்படாமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே